வணக்கம். அரசு அதிகாரிகளை மிரட்டும் உதயநிதி ஒட்டுமொத்த ஆட்சியை கலைப்பதற்கு சதி திட்டமா? நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்று 20 நாட்கள் கூட ஆகவில்லை. தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் எதிர்பாராமல் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக உதயநிதி அவர்களது மிரட்டலுக்கு பயந்து மின்சாரத்துறையில் செயல்படக்கூடிய சில அரசு அதிகாரிகள் மின் தடைகளை ஏற்படுத்துவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏன் அரசு உயர் அதிகாரிகள் உதயநிதிக்கு பயப்பட வேண்டும்? திமுக ஆட்சி மீண்டும் வரும், தமிழ்நாட்டில் விஜய் அவர்களது ஆட்சி 6 மாதங்களில் கலைக்கப்படும் என்று மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான முகமே இதுதான் என்பது நாம் இதுவரை ஏற்கனவே கூறியிருந்தோம். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் மன்னர்கள் போல் செயல்படுவார்கள். எதிர்க்கட்சியாக வந்தால் எந்த அளவிற்கு கீழே இறங்கி செயல்படுவார்களோ அதையும் நாம் தெளிவாக பதிவு செய்திருந்தோம். விஜய் அவர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகளை மறைமுகமாக செய்து வருகிறார்கள். நாங்கள் 6 மாதங்கள் விஜய் அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று ஸ்டாலின் பேசினார் என்பது கூட பெருமையாக சொல்லிவிட்டு திரைக்கு பின்னால் இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் தற்பொழுது போராட்டங்களை கிளப்பிவிட்டு விஜய் அவர்களை எதிரியாகவும் அவரை வில்லனாகவும் பார்க்கக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கு அதே சமூக வலைதளங்களில் முயற்சிகளையும் செய்து வருகிறார்கள். ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை சும்மா விடமாட்டார்கள். உங்களை போல் திமுகவின் ஐடி விங்ஸ் 200 ரூபாயை பெற்றுக்கொண்டு இணையதளங்களில் வீடியோவை பதிவு செய்வார்கள். ஆனால் உண்மையான விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர்கள் தங்களது விஜய் அவர்களது அண்ணா அவர்களுக்காக எந்த ஒரு இடத்திற்கும் இறங்கி உண்மைகளை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதையும் அவர்கள் செயல்படுவதை முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற அந்த மேடையிலேயே விர்ச்சுவல் வாரியர்ஸிற்கு நன்றிகளையும் தெரிவித்திருப்பார். தற்பொழுது அரசியல் கள நிலவரம் தமிழ்நாட்டில் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தி விஜய் அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று உதயநிதி அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் யாருக்கும் தனி பெரும்பான்மை இல்லாத போது உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? 17 முறை எடப்பாடியிடம் தொடர்பு கொண்டு அவரது பண்ணை வீட்டிற்கு சென்று காலில் விழாத குறையாக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், இல்லை என்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்ய முடியாது, நாங்கள் செய்த தவறுகளை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தால் எங்களது கட்சியை சுக்குநூறாக உடைந்துவிடும் என்று உதயநிதி அவர்கள் எடப்பாடியின் காலில் விழாத உரையாக பேசியுள்ளார். ஆனால் அதிமுகவின் நிர்வாகிகள் இது எல்லாம் சரிவிட்டு வராது, உங்களது வேலையை பாருங்கள், எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படுங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டார்கள். மேலும் கனிமொழி அவர்களுக்கும் இந்த செய்தி தெரிந்தவுடன் கடுமையான கோபமடைந்து உதயநிதி அவர்கள் குறுகிய காலத்தில் துணை முதல்வராக கொடுத்ததுதான் மிகப்பெரிய தவறு, அரசியல் என்பது எதிரியாக பார்க்கக்கூடாது, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய களமாக பார்க்க வேண்டும் என்று அறிவுரையும் கூறினார்கள். ஆனால் விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட கோபம் உதயநிதிக்கு அதிகமாகவே இருக்கிறது. விஜய் அவர்களது ஒவ்வொரு நடவடிக்கைகளும் திட்டங்களும் மக்களுக்கு பயனுள்ளதாகவே அமைந்துள்ளது. அதிலும் ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று கேரளாவில் தமிழக வெற்றி கழகத்தின் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. அங்கு உறுப்பினர்களாக ஒரே இரவில் பலாயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்துள்ளார்கள். இதை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன கூறினார் தெரியுமா? மற்ற மாநிலங்கள் விஜய் அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேரளாவில் ஒரே நாளில் அதிகமாக தாவேக்காவின் உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த பிரதமராக விஜய் அவர்கள் யாரை காட்டுகிறாரோ அவர்தான் என்பதற்கேற்ப வடமாநிலங்கள் முழுவதும் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகள் இணையதளங்கள் மூலமாகவே வருகிறது. இதுவும் உதயநிதி அவர்களுக்கு கடுமையான கோபத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் எப்படியாவது விஜய் அவர்களை களங்கப்படுத்த வேண்டும், அவரை வில்லனாக சித்தரிக்க வேண்டும், இது சினிமா ரீல்ஸ் போன்று அரசியலை செய்கிறார் என்பதை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக சில போராட்டங்களை திரைக்கு பின்னால் மறைமுகமாக செயல்படுத்துகிறார் உதயநிதி அவர்கள் என்றும் அரசு உயர் அதிகாரிகளை மிரட்டுவதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், மக்கள் விஜய் அவர்களது பக்கம்தான் இருக்கிறார்கள், விஜய் அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் மக்கள் செய்வார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களாக யாரும் எதிர்பாராத விதமாக சிறுமியின் அந்த விவகாரமாக இருக்கட்டும், செவிலியர் அந்த குடும்பத்தின் நிலைமையாக இருக்கட்டும்,
மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகவும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் விஜய் அவர்கள் அதை உடனடியாக சரி செய்து குற்றவாளிகளையும் கைது செய்து விசாரணையும் நடைபெறுகிறது. ஆனால் திமுகவிற்கு இது போதாது. இன்னமும் பல பிரச்சனைகளை உடனடியாக கொண்டு வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்பதற்காக சதித்திட்டங்களை தீட்டி வருகிறது திமுக. மின்சார உயர்வு தற்பொழுது ஒட்டுமொத்தமாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதன் காரணமாகத்தான் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திமுக கூறுகிறது. 2011ஆம் ஆண்டுக்கு முன்பாக திமுகவின் ஆட்சியில் 5 ஆண்டுகள் 3 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஞாபகம் இருக்கிறதா என்று நாம் உங்களிடம் கேட்கிறோம். கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்பொழுது உதயநிதி எங்கு இருந்தார்? சினிமா ஷூட்டிங்கில் இருந்திருப்பார் அல்லது தயாரிப்பாளராக இருந்திருப்பார். மக்கள் 1845 நாட்கள் மின்சாரம் இல்லாமலேயே தமிழ்நாட்டில் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தடையில்லா மின்சாரம் வழங்க திமுக மின்சாரம் துண்டிக்கப்படுவதை பற்றி பேசுவதற்கு தகுதியே இல்லை என்பதையும் நாம் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் திமுக ஆட்சியின் பொழுதுதான் மின்சாரங்கள் அதிகமாக துண்டிக்கப்பட்டது. சுமார் ஒரு நாளில் மட்டும் 5 முதல் 6 மணி நேரம் துண்டிக்கப்பட்ட காலங்களும் இருக்கிறது. உங்களுக்கு அது நடந்திருக்கிறதா, ஞாபகம் இருக்கிறதா என்பதை கமெண்டில் கூறுங்கள். ஏனென்றால் தற்பொழுது உதயநிதிக்கு அதை ஞாபகப்படுத்தக்கூடிய கடமை மக்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் வாக்கெடுப்பின் பொழுது சனாதானத்தை பற்றி பேசி மீண்டும் ஒரு அசம்பாவிதத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்துள்ளார். சட்டசபை கூட்டத்தொடரே முதல்வராக விஜய் நீடிக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றி பேசுவதற்கான அந்த நாள்தான். ஆனால் அதில் கூட தனது பெயரை மற்ற மாநிலங்களில் பேச வேண்டும், ஊடகங்களில் தனது பெயரை உச்சரித்து விவாதங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காகவே சனாதானத்தை பற்றி பேசி உதயநிதி அவர்கள் பல்வேறு அசம்பாவிதங்களை செய்யலாம், தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை முன்வைக்கலாம் என்பதை பற்றி உதயநிதி அவர்களது இந்த செயல்பாடுகள் நிச்சயம் கண்டிக்கத்தக்கது என்றும் சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் கூறி வருகிறார்கள். நிச்சயம் திமுகவின் அந்த எண்ணத்திற்காகத்தான் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை தோல்வியை தழுவினார். இனி ஒரு தேர்தல் நடைபெற்றாலும் நிச்சயம் அதில் 200 தொகுதிகளுக்கு மேலாகவே விஜய் அவர்கள் வெற்றி அடைவார். உங்களது எண்ணம் நிச்சயம் பலிக்காது. அரசு உயர் அதிகாரிகளை அவர்களது வேலையை செய்ய தடையில்லாமல் இருங்கள். அதற்கு மீறி நீங்கள் இடையூறு செய்தீர்கள் என்றால் முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு நிச்சயம் நீங்கள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். மக்களின் தீர்ப்பை கட்டுப்பட்டு நீங்கள் எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படுங்கள். திமுகவின் உண்மையான முகம் விஜய் அவர்களது ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் அதில் ஒருபோதும் நீங்கள் வெற்றியடைய முடியாது என்று மக்களது கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்தமான தோல்விற்கு உதயநிதி அவர்களது உயர்ந்த செல்வாக்கு குறுகிய காலத்தில் உயர் பதவிகளில் பெற்றதுதான் என்ற தகவலும் மக்கள் மத்தியில் கூறப்படுகிறது. நிச்சயமாக உயர் அரசு அதிகாரிகளை உதயநிதி மிரட்டினால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.